ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் மல்லி வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 120 ரூபாயை வந்து ரூமு ஃபுல்லாக தேடி கையில் வந்து வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நம்முடைய அன்னபூர்ணி அம்மா வந்து வராங்க. இந்த என்ன மல்லி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. வாங்க பெரியம்மா எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்த மல்லி வர அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த காசை வச்சுக்கிட்டு நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நாளைக்கு வந்து அவருடைய பர்த்டே, அதனால் வந்து வெண்பாவும் நானும் வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணி அவருக்கு வந்து பிடிச்ச மாதிரி வந்து நடந்துக்கணும், பிடிச்ச கிஃப்ட்டை வந்து கொடுக்கணும்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் என்கிட்ட வந்து இந்த 120 ரூபா மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 120 ரூபாயை வச்சு நான் என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுமே பார்த்தீங்கன்னா, எதுக்கு பிள்ளை நீ வந்து கஷ்டப்படுற, உன் பெரியம்மா நான் தான் வந்து இருக்கேன், நான் வந்து கொடுக்குறேன், நீ வந்து விஜய்க்கு வந்து என்ன கிஃப்ட் வாங்கணுமோ வந்து வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா, இல்லை பிரியாமா, உங்ககிட்ட நான் வந்து காசு வந்து நான் வந்து எப்படி வாங்குறது, அது வந்து வேலை செய்யாத வந்து வாங்கி உங்ககிட்ட வந்து அது வந்து பலன் இல்லை, உங்ககிட்ட வேலை செஞ்சுருந்தா கூட பரவாயில்ல, நான் வந்து வேலைக்கு வந்து ஏற்பாடு பண்ணேன், அதுவுமே வந்து ரெடியாகாத, கடைசியில் என் சர்டிஃபிகேட்டெல்லாம் வந்து எரிச்சு நாசனம் பண்ணிட்டாங்க, என்னால் வந்து வேலைக்கும் போக முடியல, இப்போ உங்ககிட்ட வந்து ஓசியில் காசு வாங்கி நான் வந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்தனால அது என் புருஷனுக்கு அந்த கிஃப்ட் வந்து தகுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆட மல்லிப்புள்ள, என்ன புள்ள நீ வந்து இவ்வளோ வந்து யோசிக்கிற, நீ வேற யாருக்கிட்டயாவது வாங்குற காசு, என்கிட்ட தானே வாங்குற, இதே உன் அம்மா கொடுத்தா அந்த காசு வந்து வாங்கியிருக்க மாட்டியா, உங்ககிட்ட காசு இல்லாதப்ப உன் அம்மா கொடுக்குற, எப்போ உன் கையில் காசு இருக்கோ அப்போ வந்து உன் அம்மாவுக்கு வந்து திருப்பி கொடுத்தா போதாதா, இதுக்கெல்லாம் போயிட்டு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க. சரி, நீ வந்து இப்போ உங்ககிட்ட இருக்கிறப்ப கொடுத்தாலும் சரி, இல்லையா நீ வந்து வீட்டில் வந்து சும்மா இருக்கிற டைமில் நம்ம ஆஃபீஸில் வந்து உக்காந்துக்கிட்டு இரு, யாராவது வந்தால் கிளைண்ட்டை வந்து மீட் பண்ணி பேசு, அந்த வேலையை வந்து பண்ணேன்னா நான் வந்து அந்த உனக்கு கொடுக்குற காசை வந்து கழிச்சிக்க போகிறேன், இதெல்லாம் இருக்குது, நீ வாங்கி கொடுக்குற கிஃப்ட்டு மாப்பிள்ளையை வந்து அசர வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் பெரியவா அவருக்கு வந்து தெரிஞ்சனா திட்டுவாரே நான் வந்து வேலைக்கு வர்றது அப்படின்னு, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நீ வந்து விஜய்கிட்ட சொல்லிகிட்டே வந்து வேலைக்கு வந்து என்னுடைய கடத்தை வந்து நீ கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து சொல்கிறாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த அன்னபூர்ணியை வந்து எவ்வளோ வந்து கொடுத்துட போகிறா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த ராஜ்சரி ரஞ்சிதா வந்து திங்க் பண்ணுறாங்க, நாம் வந்து லேக்ஸில் போட்டு கிஃப்ட் வாங்க போகிறோம், அவங்கெல்லாம் வந்து 1000ல் போட்டு கிஃப்ட் வாங்கினா என்ன கிஃப்ட் வாங்கி விஜய் வந்து இம்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க. அதாவது வந்து ஒரு ஆள் வந்து 10 கோடி வச்சுருந்தாலையும் 1 கோடிக்கு வந்து டைமண்ட் நெக்லஸ் வாங்கி தந்தாலையும் காசில் 1 ரூபாய்க்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலையும் அது வந்து பார்க்குற கண்களோட மதிப்பில் தான் வந்து எது வந்து உயர்ந்தது தாழ்ந்ததுன்றது வந்து இருக்குதுங்க. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த இதில் வந்து நம்முடைய மல்லி பக்கம் தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து நிற்கும். நம்ம மல்லியும் வெண்பா வந்து வாங்கி தர கிஃப்ட்டு தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கிஃப்ட்டு நம்ம விஜய்க்கு வந்து இருக்குன்றத வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கணும். அதுவும் போக செருப்பாடி அடித்த மாதிரி இந்த ராஜசரி ரஞ்சிதாவுக்கு வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காது சப்ஸ்கிரைப் பெல்லைக்கினா ஆனில் பிடிச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. பெல் முடிஞ்சதுக்கு ஸ்கிப் பண்ண பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.